ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு அமாவாசை. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னாக்கா, இந்த ஊர்லலாம் இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுப்பா. நாளைக்கு வந்துதான் பட்டாசு வந்து பயங்கரமா வெடிப்பா. பலிபாட்டமி தான் இவாளுடைய. பட்டாசு வெடிக்கிறதுக்குன்னு பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு தான். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தேன்னா புது ட்ரெஸ் போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த மாதிரி பண்ணுவா. நமக்கெல்லாம் நேத்திக்கு தீபாவளி எண்ணெய் தேய்ச்சி கங்கா ஸ்நானம் ஆச்சு, புது ட்ரெஸ் போட்டணும், எல்லாம் பண்ணினோம். அதே மாதிரி நார்த்ல எல்லாம் பார்த்தேன் அப்படின்னாக்கா இன்னைக்கு லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு விரதம் மாதிரி பண்ணுவா. என் ஃப்ரெண்ட் ஆட்ல எல்லாம் என்ன பண்ணுவானா, ஏதோ ஒரு 21 அதிர்சம் பண்ணி கோவிலுக்கு போயிட்டு அங்க நோம்பு சரடு கட்டின்ட்டு அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டா. ஒன்லி ஃபேமிலி பீப்புளோட மட்டும்தான் அதை ஷேர் பண்ணி சாப்பிடுவா. ஸோ அந்த மாதிரியான சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஒரு ஃபேமிலியில ஒரு மாதிரி இருக்கு. நமக்கு நேத்திக்கே தீபாவளி ஆயிடுத்து. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, நார்மல் டே தான். சில நேரத்துல அமாவாசையும் தீபாவளியும் ஒன்னா வந்து கழுத்தறுத்துரும், வேலையே பண்ண முடியாது. எதை பண்றது, பண்டிகையா அமாவாசையான்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கேதான் அமாவாசை. ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா, நான் நேத்திக்கு சாரியோடதெல்லாம் ஒரு டீட்டெயிலும் சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா யோசனையே வரல. நேத்திக்கு நான் கட்டியிருந்தது வந்து போத்தீஸ்ல தான் வாங்கினேன். யாரோ கேட்டிருந்தேன் எங்க வாங்கினதுன்னு. போத்தீஸ்ல தான். இட்ஸ் அ நார்மல் சாரி தான் அது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கட்டியிருக்கிறது பார்த்தேன் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ஒரிசா பொம்மக்காய் சாரின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபைன் இன்ட்ரிகேட் வீவிங் வந்து ஒரிசாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் சாரின்றது வந்து பொம்மக்காய் சாரி. அதுல வந்து இந்த மோட்டிஃப்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் மோட்டிஃப். இந்த மோட்டிஃப்லாம் வந்து ரொம்ப வெரி இன்ட்ரிகேட் வீவா இருக்கும். எஸ்பெஷலி இந்த தலப்பு, இந்த தலப்போட வீவ் பார்த்தேன் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். பார்த்தேன் அப்படின்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு வீவ் இது. இந்த பொம்மக்காய் வீவ் வந்து ஒரிசால கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல பொம்மக்காய்ன்ற ஒரு வில்லேஜ்ல வெரி ட்ரெடிஷ்னலா வீவ் பண்றது. இந்த பொம்மக்காய் வேர்டே வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. BOM பொம் அப்படின்னாக்கா லூம்னு பேரு, காய் அப்படின்னாக்கா ஹேண்ட்னு பேரு. ஸோ ஹேண்ட்லூம்ன்ற வார்த்தை அந்த சான்ஸ்கிரிட்டோட வார்த்தையில இருந்து தான் இந்த பொம்மக்காய் சாரியே வந்தது. இது ஒரிசாவோட ஒன் ஆஃப் த வெரி ட்ரெடிஷ்னல் ஹேண்ட்லூம் வீவ், வெரி என்னது பிரஸ்டீஜியஸ் வீவ்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ இந்த சாரி வந்து எங்க மாமனாரோட ஒரு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டோட அவ வந்து எனக்கு கொடுத்துருந்தா, ரமணின்னு சொல்லிட்டு. எங்க மச்சினர் புள்ள கல்யாணத்தும் போது அவ ஒரிசா போயிருந்தாலாம். ஸோ அந்த சாரி எனக்கு வந்தது. நான் ஒரு நாள் இந்த சாரி ரொம்ப அழகான வீவ், இதை பத்தி நான் வீடியோல கட்டின்ட்டு அதை பத்தி சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னைக்குதான் அதுக்கு நேரம் கிடைச்சது. ஸோ ஒரு அருமையான சாரியை நான் கட்டின்னு இருக்கேன் இன்னைக்கு. தேங்க்ஸ் அவ ரமணிக்கு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா இது வந்து கம்ப்ளீட்டா ஹேண்ட் பெயிண்டட் வித் ஆல் சோழி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வச்சு சும்மா இதெல்லாமே ஹேண்ட்லயே பண்ண ஒரு த்ரெட் ஒர்க் நெக் பீஸ், ஒரு பியூட்டிஃபுல் இயர்ரிங் போட்டு இருக்கேன். நார்மல் நேத்திக்கு போட்டு அதே வளையலையே போட்டுட்டேன் நான். ஸோ இன்னைக்கு உண்டான மேக் ஓவர் இவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு உண்டான தலிகை ஒரு சிம்பிள் தலிகை பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள்லாம் இதுதான் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதை வச்சு இன்னைக்கு என்ன தலிகை பண்ண போறேன் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ நான் முதல்ல வந்து ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். இதை நான் ஒன்றும் பெருசாக என்ன சொல்கிறது வறுத்து அதெல்லாம் பண்ணலை, இருக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுன்றேன். அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்க நல்லா அலம்பிட்டு நல்ல தண்ணியோடு போட்டு இதை அப்படியே நம்ம குக்கரை மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். சேப்பங்கிழங்க வந்து தோல் உரிச்சே போட்டிருக்கேன். ஸோ தட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சீக்கிரமாகவும் வெந்துடும், பாசிப்பருப்பும் சீக்கிரம் வந்துடும். ஸோ ஒரு 2 சவுண்டு இல்லைன்னா 3 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். ஸோ நான் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் சுட்டெடுத்து ஆல்மோஸ்ட் கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். சாம்பார் பொடி, உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி.
கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. பார்த்தேன்னா பாசிப்பருப்பும் சேப்பங்கிழங்கு ரெண்டுமே வெந்துடுத்து. நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா அந்த உப்பு காரம்லாம் சேப்பங்கிழங்குக்குள்ளே இறங்குற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெல்லத்தை கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுதுன்னா அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுண்டை வத்தலை பொரித்து போட்டுடலாம் மேலே. பார்த்தீங்கன்னாக்கா சேப்பங்கிழங்கு பாசிப்பருப்பு எல்லாம் ஒன்றா ஒத்தாப்பில் ஆகிடுத்து. குழம்பு நல்லா கெட்டியாகவும் ஆகிடுத்து. நான் இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் கொஞ்சமாக சுண்டை வத்தலை பொரித்து மேலே போட்டுடுறேன். ஸோ கரண்டியில் வந்து நல்லெண்ணெய் குத்திருக்கேன். இப்போ சுண்டை வத்தல் பொரிச்சுடலாம். அடுத்தாப்பில் சாதத்தை வச்சிடலாம். சாதத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ வானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், பொடி பொடியாக கட் பண்ண வாழைக்காய். ஸோ இதை போட்டு ஒரு வதக்கல் தான். ஆல்ரெடி வாழைக்காய் பண்ணது ஆல்ரெடி ஒரு நாள் பண்ணிவிட்டு ஒன்று மிச்சம் இருந்தது. ஸோ இன்றைக்கி அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொரியட்டும். இது நல்லா கரகரான்னு ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த இது மேகாலயா மஞ்சப்பொடின்றதுனால நல்ல கலராக இருக்குது. அதில் குர்குமின் ஜாஸ்தி இருக்குன்றா. ஈவன் உங்களுக்கு அமேசான்லலாம் கூட அந்த மேகாலயா ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு மஞ்சப்பொடி வாங்கிக்க முடியும். அதோடைய குவாலிட்டி ஆஃப் மஞ்சப்பொடி வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி. அந்த குர்குமின் வந்து உங்களுக்கு கேன்சரை ஃபைட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் அக்கா பையனோட கல்யாணத்தில் வந்து நாங்கள் விளையாடல் தட்டுக்கு ஒரு ஸ்டேட்லேருந்து கலெக்ட் பண்ணதில் நான் வந்து மஞ்சப்பொடி தான் குர்குமின்ல ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி ஆர்டர் பண்ணேன் நான். பட் அது கொஞ்சம் லேட்டாக வந்தது. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்தது. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சது என்னமோ லேட்டாக கிடச்சிது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மேகாலயா ஸ்டேட்லேருந்து மஞ்சப்பொடி. கொஞ்சம் நல்லா கரக்கரான ஆற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வெந்துருத்து. நான் இப்போ இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் சவ் பண்ணுறேன். நேற்றுக்கு தீபாவளிக்கு உளுந்து வடை அரைச்சேனோ இல்லையோ, அரைச்ச மிக்ஸி கோவிந்தாவாக போயிடுது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்படியே ஜாம் ஆகிட்டு உள்ளே ஏதோ கடக்கடான்னு சத்தம் கேட்குறது. ஏதோ ஒரு பார்ட் உள்ளே உடஞ்சி போயிடுதா இல்லை என்னன்னு தெரியல. ரிப்பேர் பண்ணக்கூடிய கண்டிஷனாக இல்லை மங்களமானு தெரியல. ஆல்ரெடி அது ஒரு 12 வருஷம் ஆச்சு
மிக்ஸி வாங்கி. ஸோ அதனால் இன்றைக்கி நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், தேங்காயை பற்ற போட்டுட்டு அது மிக்சியில் விப்பில் அடித்து போட்டு விட்ருவேன். இன்றைக்கி அதுக்கு தேங்காய்க்கு வழி இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், கொப்பரை வாங்கின்னு வந்து வச்சுருக்கேன். கொப்பரை வந்து இந்த மாதிரி நல்ல கிரேட் பண்ண கொப்பரை வந்து டிமார்ட்டில் கிடைக்கிறது, அவ்வளோ வெள்ளை வெளேர்னு கிடைக்கிறது. நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கோகோனட் வாசனையோடு, அந்த எண்ணெய் வாசனையோடு நல்லா கிடைக்கிறது. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இப்போ வந்து தேங்காய்க்கு பதிலாக கொப்பரை போட்டுக்கிறேன். இன்றைக்கி எடுத்துன்னு போகணும். பெங்களூர்லலாம் வந்து தீபாவளிக்கை விட பலிப்பாட்டமின்னு சொல்லிட்டு அமாவாசைக்கு மறுநாள், அதாவது நாளைக்கு தான் இங்கே வந்து எக்கச்சக்க பட்டாசு வெடிப்பா. கடைகள்லாம் நாளைக்கு லீவு. சில பேருக்குலாம் நிறையா லீவு வந்து நாளைக்கு தான். தீபாவளியோட பலிப்பாட்டமி தான் இங்கே ரொம்ப விசேஷம். நார்த்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ப்ராபபிளி இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை விசேஷம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சௌ தேங்காய் போட்ட காயும் ரெடியாக எடுத்து நான் ஆஃப் பண்ணிவிட்றேன். ஸோ இன்னைக்கு உண்டான தளிகை சூப்பராக ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன். அதே போல் சேப்பங்கிழங்கு, பாசிப்பருப்பு, பொரிச்சு போட்ட சுண்டை வத்தல் எல்லாம் போட்டு ஒரு அருமையான ஒரு குழம்பு. அதுக்கப்புறமா சௌ தேங்காய் போட்ட காய், அதுக்கப்புறமா வாழைக்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.